Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 4 weeks has been helping others. கடந்த 4 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு பிறருக்கு உதவுதல். Beloved, when God created everything in the universe, He found that everything that He created was good. பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே சகலத்தையும் சிருஷ்டித்த பொழுது எல்லாவற்றையும் நன்மையாய் இருக்கிறதை அவர் கண்டார். And only one thing He found, it was not good. ஒன்று மட்டுமே நல்லது அல்ல என்று கண்டார். You know what it is? அது என்ன தெரியுமா? God found that man without a helper is not good. உதவியாளர் இல்லாத மனிதன் நல்லது அல்ல என்று தேவன் கண்டார். Beloved, there is no man or no woman in the whole world who never needs the help of others. பிரியமானவர்களே, ஒருபோதும் ஒரு மனிதனுடைய தேவையும் உதவியும் எனக்கு அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் இந்த உலகத்தில் இல்லை. We all need help from each other. நம் எல்லாருக்குமே ஒவ்வொருவருடைய உதவி அவசியம்தான். But unfortunately, it is selfishness that is very prevalent everywhere. ஆனால் பரவலாக இருக்கக்கூடியது சுயநலம் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. So man desires to be a recipient than being a giver. ஆகவே மனிதன் கொடுக்கிறவனாய் இருக்கிறதை விட்டுவிட்டு பெற்றுக்கொள்கிறவனாகவே திகழ்ந்து வருகிறான். Hence our topic is how not to help. ஆகவேதான் நம்முடைய தலைப்பு எப்படி உதவி செய்ய கூடாது என்பதாகும். So far we have done 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், do not consider charity optional. தான தர்மம் கட்டாயமானது அல்ல என்று எண்ணிவிடக் கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், do not think you own anything. எதுவுமே உங்களுக்கு சொந்தம் என்று நினைக்க கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், do not be stingy. கஞ்சத்தனமாய் இருக்க கூடாது. Last week we studied lesson number 4. சென்ற வாரத்திலே 4வது பாடத்தை நாம் பார்த்தோம். do not always wait for group action. எப்பொழுதுமே குழுவாய் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. Today we will move on to lesson number 5. இன்றைக்கு நாம் 5வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to help. எப்படி உதவி செய்ய கூடாது. Do not be over cautious in choosing beneficiaries. யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தெடுப்பதிலே அளவுக்கு அதிகமாக ஜாக்கிரதையா இருக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to help. எப்படி உதவி செய்ய கூடாது. Do not be over conscious in choosing the beneficiaries. யாருக்கு உதவுவது என்று தெரிந்தெடுப்பதிலே அளவுக்கு அதிகமாய் ஜாக்கிரதையா இருக்க கூடாது. Beloved, it is necessary to find out who really deserves help. உண்மையிலேயே யாருக்கு உதவி அவசியம் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம்தான். But when we are too cautious to find out who deserves and who does not, ஆனால் யாருக்கு உதவி அவசியம் யாருக்கு உதவி அவசியம் இல்லை என்பதை கண்டுபிடிப்பதிலே அளவுக்கு அதிகமாய் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது we may neglect the one who truly deserves. உண்மையிலேயே அந்த உதவிக்கு பாத்திரராய் இருக்கிறவர்களை ஒருவேளை நாம் விட்டு விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Turn with us to book of Matthew 25th chapter. மத்தேயு சுவிசேஷம் 25வது அத்தியாயத்துக்கு என்னோடு வாருங்கள். Look at verse 35. 35வது வசனத்தை கவனியுங்கள். A passage which we have very often referred to. அடிக்கடியாய் நாம் பார்த்திருக்கிற ஒரு வசன பகுதி. I look at the last line of that 35th verse. அந்த 35வது வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்கள். I was a stranger and you took me in. அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். And in the negative he says in verse 43. 43வது வசனத்திலே எதிர்மாறாக அதை சொல்லும் பொழுது, I was a stranger and you did not take me in. அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. In other words, Jesus said many times he appears as a stranger. மறு வார்த்தைகளை இப்படியாக ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், அநேக சமயங்களிலே அவர் அந்நியனாகவே தோன்றுகிறார். Beloved, we want you to understand the biblical admonition given in book of Hebrews 13th chapter. பிரியமானவர்களே, எபிரேயர் 13வது அத்தியாயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தின் அடிப்படையிலான ஆலோசனையை நீங்கள் கவனியுங்கள். We read the first 2 verses to you. முதல் 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Let brotherly love continue. சகோதர சிநேகம்
நிலைத்திருக்க கடவது. Do not forget to entertain strangers, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். for by doing so some have unwittingly entertained angels. அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. Beloved, they entertain strangers, but they happen to be angels. பிரியமானவர்களே, அந்நியர்களை அவர்கள் உபசரித்தார்கள், ஆனால் அவர்களோ தேவ தூதர்களாய் இருந்தார்கள். Who are strangers? அந்நியர்கள் யார்? Strangers are those about whom we do not know anything. ஒன்றுமே அவர்களை குறித்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதா? அவர்கள்தான் அந்நியர்கள். Except that we know they are in need. அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்கிற அந்த ஒரு காரியம் மட்டுமே தான் நமக்கு தென்படுகிறது. Even for strangers, அந்த அந்நியர்களுக்கும் கூட, look at verse 1 of the 13th chapter again. 13வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். Let brotherly love continue. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்கிறார். In other words, even to strangers we are to extend brotherly love. மறு வார்த்தைகளிலே அந்நியர்களுக்கும் கூட சகோதர சிநேகத்தை நாம் காட்ட வேண்டும். You know, whom did this writer of the Hebrews have in mind when he was referring to strangers and angels? இந்த அந்நியர்களை குறித்தும் தேவ தூதர்களை பற்றியும் பேசும் பொழுது தன்னுடைய மனதிலே இந்த எபிரேய நிறுவத்தை ஆக்கியோன் யாரை கொண்டிருந்தார்? He was thinking about Abraham. ஆபிரகாமை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார். We all know in the 18th chapter of Genesis that Abraham entertained strangers. ஆதியாகமம் 18வது அத்தியாயத்திலே ஆபிரகாம் அந்நியர்களை உபசரித்தான் என்று நமக்கு தெரியும். And it so happened later on he found that they were actually angels. பிற்பாடு ஆபிரகாம் இவர்கள் தேவ தூதர்கள் என்று கண்டுபிடித்தான். Yes, beloved, in Genesis 18th chapter, that is in the Old Testament, angels came as strangers. ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 18வது அத்தியாயத்திலே தேவ தூதர்கள் அந்நியர்களாய் வந்தார்கள். In the New Testament, in Matthew 25, Jesus says he came as a stranger. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 25வது அத்தியாயத்திலே இயேசு அந்நியனாய் வந்தார் என்று சொல்கிறார். That is why, beloved, in the Bible we are called to do good to all people, whoever may be in need. ஆகவேதான் பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே எல்லா மனுஷருக்கும் எவரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். Turn with us to the book of Galatians 6th chapter. கலாத்தியர் 6வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Therefore, as we have opportunity, let us do good to all, especially to those who are of the household of faith. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். As believers, you can have a special concern for believers. விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் விசேஷித்த ஒரு கரிசனையை விசுவாசிகளின் பால் வைத்திருக்கலாம். What the Bible says, you show your consideration and do good to all people and especially to strangers, to the saints. நன்மையை எல்லாருக்கும் செய்து குறிப்பாக பரிசுத்தவான்களுக்கு கரிசனையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறது. Now the same thing is repeated in 1 Thessalonians 3rd chapter. அதே காரியம் 1 தெசலோனிக்கேயர் 3வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. We read the 12th words to you. 12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். May the Lord make you increase and abound in love to one another and to all. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கொப்பாய் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. Abound in love towards one another. ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அன்பிலே நீங்கள் அபரிமிதமாய் காணப்பட வேண்டும். That is among believers. அது விசுவாசிகளுக்கு இடையே. It doesn't stop there. அதோடு நின்று விடவில்லை. It says and to all men. மற்றெல்லா மனுஷரிடத்திலும் என்று தொடர்ந்து சொல்கிறது. Beloved, in the broad sense, because God is the creator of all, He is the father of all men and women in the world. பிரியமானவர்களே, பொதுவாக பார்க்கும் பொழுது தேவனே
உலகத்தில் உள்ள எல்லாரையும் சிருஷ்டித்தபடியினாலே எல்லா மனுஷருக்கும் அவர் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். And he is the savior of all men. அவர்தான் எல்லா மனுஷருடைய இரட்சகராகவும் இருக்கிறார். Turn with us to 1 Timothy 4th chapter. 1 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And we look at the 10th verse. 10வது வசனத்தை பார்ப்போம். It says that God is the savior of all men, especially those who believe. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. He is the savior of all men. That is number one. எல்லா மனுஷருக்கும் அவர் இரட்சகர். அதுதான் முதல் காரியம். And especially to those who believe. விசுவாசிகளுக்கு விசேஷமாக. Now this is the truth that Jesus wanted to point out in his sermon on the mount. மலைப்பிரசங்கத்திலே இந்த ஒரு சத்தியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு வலியுறுத்த விரும்பினார். Turn with us to Matthew's Gospel 5th chapter. மத்தேயு சுவிசேஷம் 5வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். We'll read to you verse 45 and then verse 48. 45வது வசனமும் 48வது வசனத்தையும் வாசிக்கிறோம். It says, the Father in heaven, he makes the sun rise on the evil and on the good, and sends rain on the just and on the unjust. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். As a father he does it. ஒரு தகப்பனாய் இப்படி செய்கிறார். And Jesus challenges us in verse 48. 48வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு சவாலிட்டு சொல்கிறார். Therefore you shall be perfect just as your Father in heaven is also perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். What is that perfection that Jesus is pointing towards to? இந்த பூரண சற்குணம் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறது என்ன? No partiality between good and bad and between the just and the unjust. God sends his sunshine and he pours out his rain. நல்லோர் என்றும் தீயோர் என்றும் பாராமல் நீதியுள்ளவர்கள் அநீதியுள்ளவர்கள் என்றும் பாராமல் பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய சூரிய வெளிச்சத்தையும் மழையையும் வருஷிக்கப்படுகிறவர் தேவன். And Jesus said, you be like that Father who is perfect. That is true perfection. அந்த பூரண சற்குணராய் இருக்கிற உங்கள் பிதாவை போல நீங்களும் அப்படியே இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். And also, beloved, the Bible very specifically admonishes us to help even our enemies. அது மட்டுமல்லாமல் பிரியமானவர்களே, வேத புத்தகம் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராளிகளுக்கும் கூட உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறது. Turn with us to the book of Exodus 23rd chapter for a classic passage. யாத்திராகம புத்தகத்தினுடைய 23வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட ஒரு வசன பகுதியை பார்க்க வாருங்கள். We'll read verses 4 and 5. 4-5 வசனங்களை பாருங்கள். If you meet your enemy's ox or his donkey going astray, you shall surely bring it back to him again. உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப் போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. If you see the donkey of one who hates you lying under its burden, you shall refrain from helping it. You shall surely help him with it. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்திருக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. Not only enemy, but the enemy is a donkey. அந்த எதிராளி மட்டுமல்ல, பகைஞன் மட்டுமல்ல, அவனுடைய கழுதைக்கு கூட உதவி செய்ய வேண்டும். See how God is sensitive and how much he emphasizes this truth. இந்த ஒரு சத்தியத்தின் மீது எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு ஊக்கமாகவும் தேவன் இதை சொல்லுகிறார் என்று பாருங்கள். There is one Old Testament character who exemplified in this virtue. இந்த குணத்திலே பழைய ஏற்பாட்டிலே சிறந்து விளங்கின ஒரு பாத்திரத்தை நாம் வேத புத்தகத்திலே காண்கிறோம். You know who it was? அது யார் தெரியுமா? It was David. அது தாவீது. You know Saul died in backslidden condition. சவுல் பின்மாற்றத்திலேயே அவன் மாண்டு போகிறான். And he was an arch enemy for David. தாவீதுக்கு அவன் பரம எதிரியாய் இருந்தான். But you know the hot condition and the hot attitude of David. ஆனா தாவீதுனுடைய இருதயத்தினுடைய மனப்பான்மை, அவனுடைய குணம் என்ன தெரியுமா? Turn with us to 2 Samuel 9th chapter. 2 சாமுவேல் 9வது அத்தியாயத்துக்கு என்னோடு வாருங்கள். Look at the third verse. 3வது வசனத்தை பாருங்கள். Then David the king said, is there not still someone of the house of Saul to whom I may show the kindness of God? அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி
அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானோ என்று கேட்டான். Oh, what an attitude, beloved. என்ன ஒரு குணம் பாருங்கள். Saul was his enemy. சவுல் அவனுடைய பகைஞன். And he died. அவன் மரித்து போனான். But now what does David say? இப்பொழுது தாவீது என்ன சொல்கிறான்? Is there not someone left in the family of Saul to whom I can show the kindness of God? சவுலுடைய குடும்பத்திலே நான் தேவனுடைய தயவை காட்டுவதற்கு யாராவது மீதியா இருக்கிறார்களா என்று கேட்கிறான். And what was the answer that came to him? அவனுக்கு வந்த பதில் தான் என்ன? And Ziba said to the king, there is still a son of Jonathan who is lame in his feet. சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். And the same thing is told about him in the 13th verse. காரியம் 13வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. The last line. கடைசி வாக்கியம். Mephibosheth, he was lame in both his feet. மேவிபோசேத் அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. When you say both the feet were lame, you know what it speaks about? 2 கால்களும் முடமாய் இருந்தது என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். He was absolutely helpless. அவன் முற்றிலும் உதவியற்றவனாய் இருந்தான். He cannot do anything by himself. அவனாகவே ஒன்றையும் செய்ய இயலாது. What does he explain about himself in the 8th verse? தன்னை பற்றியே அவன் சொல்லிக் கொள்ளும் பொழுது 8வது வசனத்திலே மேவிபோசேத்தினுடைய வார்த்தைகளை பாருங்கள். He bows himself before King David. தாவீது ராஜாவுக்கு முன்பாக அவன் பணிந்து, You know what he says? என்ன சொல்கிறான் பாருங்கள். What is your servant that you should look upon such a dead dog as I? செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். He was lame in both his feet. 2 கால்களிலும் முடமாய் இருக்கிறான். His own mouth confession is that he is worse than a dead dog. அவனுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறான், அவன் செத்த நாய்க்கு ஒப்பாய் இருக்கிறான். We want you to observe something very interesting ஒரு here. காரியத்தை இந்த இடத்துல கவனித்து பாருங்கள். Any survivor of an earlier regime will always be considered as a lifelong threat. முன்பிருந்த ஆட்சியிலிருந்து மீதமாயிருக்கிற எவனாகிலும் சரி, அவன் வாணாலெல்லாம் பரம விரோதியாகவே எண்ணப்படுவான். But you know, David, he just rose above that common practice. ஆனால் அந்த வழக்கத்தை எல்லாம், அந்த வரம்புகளை எல்லாம் மீறி தாவீது செயல்படுகிறான். Here is a truth that is emphasized so often in book of Proverbs. நீதிமொழிகள் புத்தகத்திலே அடிக்கடியாய் வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். Turn with us to book of Proverbs 25th chapter. நீதிமொழிகள் புத்தகம் 25வது அத்தியாயம். We'll read to you verses 21 and 22. 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம். If your enemy is hungry, give him bread to eat. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. If he is thirsty, give him water to drink. அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. For so you will heap coals of fire on his head, and the Lord will reward you. அதனால் நீ அவன் தலையின் மீது எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். The same truth is quoted by Apostle Paul in his epistle of Romans. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இதே சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார். Turn with us to book of Romans 12th chapter. ரோமர் நிருபம் 12வது அத்தியாயம் 20th verse. 20வது வசனம். Therefore if your enemy hungers, feed him. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. If he thirsts, give him a drink. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. In so doing you will heap coals of fire on his head. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். Beloved, பிரியமானவர்களே, it is natural to confine help to our friend circle. நம்முடைய சிநேகிதர்களுக்கு, நண்பர்களுக்கு மட்டும் நன்மை செய்வது இயல்பான ஒரு காரியம். But it is supernatural to help even our enemies. ஆனால் சத்துருக்களுக்கும் கூட உதவி செய்வது என்பது தெய்வீக தன்மை உள்ளது. Now that's what Jesus Christ illustrated by his death. இதைதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். When did Jesus die? ஆண்டவராக இயேசு எப்பொழுது மரித்தார்? For whom did he die? யாருக்காக மரித்தார்? Turn with us to Romans 5th chapter. ரோமர் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு Look at வாருங்கள். the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். When we were still without strength, in due time Christ died for the ungodly. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக
ஊழியக்காரருக்காக மரித்தார். When we were still without strength. பலவீனமா இன்னும் இருக்கும் பொழுது You know, Christ died for us. கிறிஸ்து நமக்காக மரித்தார். And when you come to the 8th verse, 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது when we were still sinners, Christ died for us. நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். For a good man, look at that 7th verse, for a good man someone will die. 7வது வசனத்தை பாருங்கள். Scarcely for a righteous man one will die. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. Yet perhaps for a good man someone would even dare to die. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். But when we were still sinners, Christ died for us. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். We were still without strength. Christ died for us. நாம் இன்னும் பலவீனராய் இருந்தோம், கிறிஸ்து நமக்காக மரித்தார். We were still sinners. Christ died for us. நாம் இன்னும் பாவிகளாய் இருந்தோம், கிறிஸ்து நமக்காக மரித்தார். Come to the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். When we were enemies, Christ died for us. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். This is the love of Calvary. இதுதான் கல்வாரியின் அன்பு. This is the kind of love God wants us to show towards all, especially to our enemies. இந்த விதமான ஒரு அன்பை தான் எல்லாரும் விசேஷமாக நம்முடைய சத்துருக்களுக்கும் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Not only the death of Christ, கிறிஸ்துவினுடைய மரணம் மட்டுமல்ல, but also his ascension was to bring gifts for the ungodly. அவருடைய பரமேறுதலும் கூட நமக்கு ஈவுகளை கொடுக்கும்படியாக தான். Turn with us to the book of Psalms 68th chapter. 68வது சங்கீதத்துக்கு என்னோடு வாருங்கள். And look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். You have ascended on high. You have led captivity captive. You have received gifts among men, even among the rebellious, that the Lord might dwell there. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போவீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். What a love, beloved. என்ன விதமான நேசம் பாருங்கள். In everything that Jesus did, there was love, love, and nothing but love. இயேசு செய்த அத்தனையிலும் அன்பு, அன்பு, அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. When Paul is writing about the ascension of Christ in Ephesians 4th chapter, எபேசியர் 4வது அத்தியாயத்திலே பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலை பற்றி எழுதும் பொழுது this particular psalm he quotes there. You can read it in Ephesians 4 and verse 8. இதே சங்கீதத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அதை எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். We'll take one cultural example. ஒரு காரியத்தை கலாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறோம். We all know that a Jew will not even ask for water from a Samaritan. ஒரு யூதன் சமாரியனிடத்திலிருந்து தண்ணீரை கேட்க கூட துணிய மாட்டான். That is why when Jesus asked water from the Samaritan woman, that Samaritan woman asked Jesus, you being a Jew, how do you ask me for water? ஆகவேதான் அந்த குளத்தண்டியிலே அந்த ஸ்திரீயினிடத்திலே தண்ணீர் குடிக்க தா என்று ஆண்டவராகிய இயேசு கேட்ட பொழுது, யூதனாய் இருக்கிற நீர் சமாரியனாகிய என்னிடத்திலே எப்படி தண்ணீர் கேட்கிறீர் என்று கேட்டாள். That's the difference between Jews and Samaritans. அதுதான் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உள்ள வித்தியாசம். But what did the good Samaritan do? ஆனால் நல்ல சமாரியன் என்ன செய்தான்? He crossed the cultural barriers to help a Jew who was in need. தேவையில் காணப்பட்ட ஒரு யூதனுக்கு உதவி செய்வதற்கு கலாச்சார வரம்புகளை எல்லாம் அவன் மீறினான். Another truth we want to tell here. இந்த இடத்திலே வேறொரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். Do not use charity as a bait for evangelism. நீங்கள் நற்செய்தி பணிக்கென்று சொல்லி தான தர்மங்களை ஒரு தூண்டில் புழுவாக பயன்படுத்த கூடாது. You know why we should help the poor? ஏழைகளுக்கு நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் There தெரியுமா? is only one reason. ஒரே ஒரு காரணம் தான். Turn with us to the book of Deuteronomy 15th chapter. உபாகம புத்தகம் 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு வாருங்கள். 11th verse. 11வது வசனம். The poor will never cease from the land. தேசத்திலிருந்து எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. Therefore I command you, help the poor. ஆகையால் ஏழைகளுக்கு உதவுங்கள் என்று கட்டளையிடுகிறேன். The only reason why we should help the poor is that he is poor. தரித்திரருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிறதற்கு ஒரே காரணம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளாய் இருக்கிறார் என்பதனால் தான். Acts of charity by Christians may attract non-Christians towards Christian faith. தான தர்ம செயல்களை கிறிஸ்தவர்கள் செய்து ஈடுபடுகிறதுனாலே ஒருவேளை மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு ஈர்க்கப்படலாம். But that should not be our primary motive in helping people. ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களுடைய நோக்கம் அதுவாக நமக்கு இருக்கவே
செய்யக்கூடாது. Otherwise, charity will become bribery or exploitation. இல்லை என்று சொன்னால் நாம் தான தர்மம் செய்கிறதே ஒரு லஞ்சம் போல மாறிவிடும். We will only produce Ishmaels instead of Isaacs. ஈசாக்குகளை விட்டுவிட்டு நாம் இஸ்மவேல்களை உருவாக்கி கொண்டிருப்போம். For example, you should not promise we will give you new dress if you come for baptism. இப்படியாக சொல்லக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்க வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புது துணி கொடுக்கிறேன் என்று. Now these are all not in line with the scriptural teaching. இவைகளெல்லாம் வேதத்தின் போதனைக்கு ஒத்ததாய் இல்லை. God is interested in showing mercy. இரக்கம் பாராட்டுவதிலே ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Turn with us to the book of Matthew and look at the 12th chapter. மத்தேயு சுவிசேஷம் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We read verses 6 and 7. 6-7 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். I say to you that in this place there is one greater than the temple. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். If you had known what this means, I desire mercy and not sacrifice, you would not have condemned the guiltless. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். More than the temple and the sacrifice, தேவாலயத்தையும் பலியையும் விட God desires mercy. இரக்கத்தையே தேவன் விரும்புகிறார். Beloved, in this context we also want to add another statement. பிரியமானவர்களே, இந்த பின்னணியிலே மற்றொரு கூற்றை சொல்ல விரும்புகிறோம். There is nothing wrong in supporting secular relief organizations as long as their motives are right and their objectives are unquestionable. அவர்களுடைய நோக்கங்கள் சரியானதாகவும் அவர்களுடைய வேலைகள் உண்மையானதாகவும் இருக்கும் என்று சொன்னால் மத சார்பற்ற உதவி நிறுவனங்களுக்கு நாம் உதவி செய்வதில் எந்த தவறுமே இல்லை. We would like to ask a question. ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்கிறோம். Did not God bless us before we became these children? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறதற்கு முன்பாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா? Did we not receive help from believers before we became believers? நாம் விசுவாசிகளாய் மாறுகிறதற்கு முன்பாகவே விசுவாசிகளிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெறவில்லையா? Beloved, there is one point that we want to say in conclusion. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாங்கள் நிறைவாய் சொல்ல விரும்புகிறோம். We must be cautious in choosing the beneficiaries. நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதை தேர்ந்தெடுப்பதிலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்கத்தான் வேண்டும். But we should not be over conscious. ஆனால் நாம் அளவுக்கு அதிகமாக ஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது. At the same time, அதே நேரத்திலே we should not thrust help on somebody when it is absolutely not necessary or called for. ஒருவேளை தேவை இல்லாத இடத்திலே, அவசியம் இல்லாத ஒரு இடத்திலே நாம் உதவியை கொண்டு போய் திணிக்க கூடாது. Don't throw away helps recklessly on people. தாறுமாறாக உதவிகளை ஜனங்கள் மீது நீங்கள் வாரி இறைக்க வேண்டாம். We should not do anything in haste. நாம் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. We have got our friends. நம்முடைய நண்பர்கள் நமக்கு We இருக்கிறார்கள். have got our family people. நம்முடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள். We have got our fellow believers. நமக்கு உடன் விசுவாசிகள் இருக்கிறார்கள். In major issues, we can always consult them before we can launch into a project to relieve. முக்கியமான காரியங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது, நிவாரண பணிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக் கொள்ளலாமே. Here comes this lesson so clear to us. இந்த பாடம் நமக்கு எத்தனை தெளிவாய் வருகிறது. How not to help. எப்படி உதவி செய்யக்கூடாது. Do not be over cautious in choosing the beneficiaries. யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தெடுப்பதிலே அளவுக்கு அதிகமாய் ஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.